இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னொரு வைத்திய முறையோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவலி. தலைவலி உண்டாவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரியாக மலம் கழியாமல் இருத்தல், பித்த கொதிப்பினாலும், தலையில நீர் பிடித்திருந்தாலும், கண் பார்வை குறைவினாலும், அதிகமா யோசிப்பதினாலும், அதிக சூட்டினாலும் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் ஜுரம், காதுவலி, பல்வலி முதலிய வியாதிகளிலும் தலைவலி தொடர்புடையதும் உண்டு. மலச்சிக்கலினால் உண்டாகும் தலைவலி, அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இதன் அறிகுறிகள் சரியாக மலம் கழியாமல் இருத்தல், வயிறு மந்தமா இருக்கும், பசி தோன்றாம இருக்கும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். இதெல்லாம் அதோட அறிகுறிகள். இதற்கு என்ன சிகிச்சை முறை? சுரைக்காய் இலை, கடுக்காய் தோல், ரோஜா மொட்டு ஆகியவற்றை சமமா ரெண்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை அரைச்சு, நீர் விட்டு அரைச்சு அதை நல்லா காய்ச்சணும். சுண்ட காய்ச்சி அந்த கஷாயத்தை வடிகட்டி போதுமான அளவு பனங்கட்டியோட சேர்த்து காலையில அதிகாலையில எழுந்த உடனே வெறும் வயிறுல 3 இல்லைன்னா 4 முறை குடிச்சா தலைவலி நீங்கும். பித்த கொதிப்பால் உண்டாகும் தலைவலி. இதன் அறிகுறிகள்: வாய் ஊறல், வாய் கசத்தல், வாய் கொமற்றது, தலை குனிஞ்சா பாரமா இருக்கும், தலை பாரம். இதெல்லாம் பித்த கொதிப்பால் உண்டாகும் தலைவலி அறிகுறிகள். இதுக்கு என்ன சிகிச்சை பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாய் மெல்லக்கூடிய அளவிற்கு சிறிய நெல்லிக்காய் இலை எடுத்து நல்லா மென்னு அதை சாற்ற முழுங்கிடணும். முழுங்கிட்டீங்கன்னா அந்த தலைவலி உடனே விலகும். தலையில் நீர் பிடித்தல் உண்டாகும். இதற்கு என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, தலையில அழுக்கு அல்லது எண்ணெய் இருக்கும் பொழுது தலை வேர்த்து அவ்வேர்வையானது உள்ளேயே இருக்கிறதுனால தலை ஓவர் ஹீட் ஆகி தலைவலி வருது. இக்காரணத்தினால் மூக்கு வழியா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தும்மல் வரும், தலை ஹெவியா இருக்கும், அதுக்கப்புறம் தலைவலியும் வந்துடும். ஸோ இதுதான் இதோட அறிகுறி. இதுக்கு என்ன சிகிச்சை பாருங்க. ஒரு மஞ்சள் கொத்தை எடுத்து அதை வேப்பெண்ணெய் நல்லா தேய்ச்சி நெருப்புல கொளுத்திடணும். நெருப்புல கொளுத்துனீங்கன்னா அதோட புகையை மூக்கு வழியா நம்ம அதை இழுத்தோம்னா அந்த புகையை நீர் கோத்துட்டு இருக்கு இல்லையா, கோத்துட்டு இருக்கிறதுனால வர தலைவலி உடனே நீங்கிரும். திரும்ப உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல இன்னொரு வைத்திய முறையோட மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.